வணக்கம். என் பேர் கந்தசாமி. நான் விருதுநகர்லேருந்து வருகிறேன். எனக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் இந்த யோகா கிளாஸ் பற்றி வந்துச்சு. நான் உடனே அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த தன்னை உணர்தல் என்ற யோகா இதுக்கு நான் வருகிறேன் ஐயா அப்படின்னு தண்டபாணி ஐயாட்ட சொன்னேன். சரின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமை மாலையில் 5 மணிக்கு ஐவரமலை வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வந்தோம். அன்றைக்கி யோகா அக்னி யோகா என்ற இது இரவு நடந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, புதுமையாகவும் இருந்துச்சு. அதுபோல் மறுநாள் காலையில் கிரியா யோகான்னு சொல்லி அது ஒரு யோகா எல்லாம் இதில் ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தோடனே அதுக்கடுத்து ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் தன்னை உணர்தலை பற்றி ஒரு கிளாஸ், அதாவது எப்படி இருக்கணும், கோவத்தை எப்படி அடக்கணும், நம்ம அதில் உள்ள தெளிவான விளக்க உரையை ஐயா கொடுத்தாங்க. நேற்று மாலை ஐவர் மலையில் முருகன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில், அங்கே 2 சித்தர்கள் அடக்கமாயிருக்காங்க. அங்கேயும் போய் உட்காந்து தியானம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பிரமாண்டமாக. இது வரைக்கும் நான் 2 வருடங்களுக்கு முன்பு இன்னொரு கிளாஸை அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த அளவுக்கு இல்லை. இவங்க இப்போ அடுத்த வாழ்க்கைக்கு என்ன முன்னேற்றம், எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இது வரைக்கும் நான் எங்கேயும் கற்றுக்கொண்டதில்லை. ஐயா தண்டபாணி ஐயா கிட்ட தான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இதில் அடுத்து என்னென்னா, நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் நேரில் அடுத்த கிளாஸில் கொடைக்கானலில் அந்த கிளாஸு போடுறாங்க. அந்த கிளாஸில் நீங்கள் நேரில் நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் அதோடைய அருமை தெரியும், அந்த புண்ணிய பலன்கள் தெரியும். அதனால் ரொம்ப இது நம்ம சொல்கிறத விட நேராக கலந்து கொண்டு அனுபவபூர்வமாக ஏற்றுக்கிட்டால் தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கைக்கு ரொம்ப குடும்பத்துக்கு மெயினாக குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது. வந்தீங்கன்னா தான். இதோட இன்னொன்று என்னென்னா, அதாவது நம்ம மட்டும் வந்தால் மட்டும் போதாது, ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்தால் தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். ரெண்டாவது அவங்களும் புரிதல் ஏற்படும். இப்போ நம்ம ஒரு ஆள் மட்டுமே நம்ம போய் சொல்லி அவங்கள இது பண்ணுறதுக்கு, அவங்க பண்ணுறதுக்கு 2 பேரும் வந்தாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக போகும். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு முன்னேற்றத்துக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிடைக்கும்னு என்னுடைய கருத்து. நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.